வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கலை அறிவியல் கல்லூரிகள் குறித்தும் கலை அறிவியல் கல்லூரியில் தரக்கூடிய படிப்புகள் குறித்தும் விவாதிக்க உள்ளோம். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கங்களை தர காத்திருக்கிறார் டாக்டர் ராஜேஸ்வரி. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே ஒன்னு பிஇ இல்ல பிஎஸ்சி பிஇ இல்ல எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதை தாண்டி அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல வந்து பிஎஸ்சி இந்த மாதிரியான கோர்சஸ் படிக்கிறது தான். சோ இப்போ பிஎஸ்சி கோர்சஸ் படிக்கிறது எந்தெந்த மாதிரியான கோர்சஸ் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து ஆப்டா போயிட்டு இருக்கு? பொதுவா பிளஸ் 2 படிக்கும்போது மாணவர்கள் தங்களுடைய விருப்பத்தை வந்து இன்ஜினியரிங் இல்லைன்னா எம்பிபிஎஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற மாணவர்கள் வந்து அதுல இருந்து வெளியில வந்து நிறைய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விண்ணப்பங்களே அதிகமா விற்பனையா இருக்கின்றன. இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா இருக்கிற கோர்சஸ் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அதை தவிர நிறைய ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸும் இப்ப வந்திருக்கு. நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் இருக்கு, அப்புறம் டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் இருக்கு, சைக்காலஜி, அந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி கோர்சஸ் நிறைய இப்ப மாணவர்களுடைய வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. இப்ப நான் இந்த கேள்வி கேட்டதுக்கான ரீசன் இதுதான். ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் இடத்துலயும் பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி தான் முன்னாடி இருந்தது. இப்ப வந்து நிறைய அதுல சப்டிவிஷன்ஸ் நம்ம எம்எஸ்சில வந்து எப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட ஸ்பெஷலைஸ் பண்ணி படிச்சாங்களோ அது வந்து இப்போ பிஎஸ்சி இந்த மாதிரியானதுல இப்ப நிறைய சர்டிபிகேட் கோர்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு கோர்ஸ் வந்து இப்போ பிஎஸ்சி 12th முடிச்சுட்டு வந்திருக்கிற பையன் எப்படி ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்றது? பிஎஸ்சில இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய நிலையில எப்படி ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்றது? மாணவர்கள் வந்து பிளஸ் 2 படிக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க. ஜெனரலா இன்ஜினியரிங், மெடிசன் அப்படின்னு போறதுக்கு பதிலா இப்ப இருக்கிற இதுபடி பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ்ல போகக்கூடிய வேலை வாய்ப்புகளும் அதே மாதிரி அரசு துறைகள்ல போகக்கூடிய வேலை வாய்ப்புகளும் அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப மாணவர்கள் வந்து என்ன மாதிரி அந்த யூஜி பண்ணோம்னா நமக்கு வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு செயல்படணும். இப்ப பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போனா நிறைய ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரி போறதுக்கு இருக்கு. இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இல்ல நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் போனா உடனடியா வேலை வாய்ப்புக்கு ஆன தகுதியும் உடனே கிடைக்குது அவங்களுக்கு. அதை வச்சு அவங்க முடிவு பண்ணணும் அவங்களுக்கு என்ன மாதிரி அவங்க ஃபியூச்சர்ல இருக்க போறாங்க அப்படின்றத முதல்ல அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ பிஇ படிச்சாதான் வேலை கிடைக்கும், எம்பிபிஎஸ் படிச்சாதான் வேலை கிடைக்கும் அப்படின்றது ஒரு சிலரோட மைண்ட் செட்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில பிஎஸ்சிக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்னா எந்த அளவுக்கு அது வந்து ஒரு பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏரியா பிஎஸ்சி அப்படின்றது, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்றது. வேலை வாய்ப்பு அப்படின்றது பார்க்க எந்த படிப்பை நம்ம படிச்சாலும் நம்ம முனைப்போட படிச்சோம்னா அதுக்கான வேலைகள் இருக்கு. இப்போ ஜேர்னலிசம் படிக்கிறோம், பிஏ ஜேர்னலிசம் படிச்சோம்னா எத்தனையோ மீடியால இல்ல விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சாலும் மீடியால வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நியூட்ரிஷன் இது பண்ணணும், ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்ல டயட்டீஷியனா போகக்கூடிய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு பிஎஸ்சி லெவல்லே நான் சொல்றேன். எம்எஸ்சின்றது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். பட் பிஎஸ்சி லெவல்ல பார்க்கும்பொழுது ஒரு ஜேர்னலிசமோ இல்ல ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்தா இமீடியட்டா வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே மேடம், இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க கிருஷ்ணகிரியில இருந்து இலக்கியா. வணக்கம் இலக்கியா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்மா. மேம் இப்ப பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஸ்கோப் எப்படி இருக்கு, அது படிச்சா பின்னாடி நல்ல லெவலுக்கு போலாமா அப்படின்னு பத்தி கேட்கணும் மேம். என்னமா? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்கா மேம், அதுக்கு ஸ்கோப் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து நான் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் அப்படின்ற ஒரு இதுல வந்து சொல்ல போறதுன்னா ஒரு நல்ல ஒரு அற்புதமான கோர்ஸ் தான் நான் சொல்லணும். அதுல வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மேல எம்எஸ்சி பண்ணீங்கன்னா அதுக்கு மேல ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இல்ல அந்த ஒரு பார்மசூட்டிக்கல் அந்த மருந்து தயார் பண்ணுகின்ற கம்பெனிகள்லயோ இல்ல ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, டிஆர்டிஓ இல்ல டிஎஸ்டி இல்ல இஸ்ரோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்லயே நீங்க போகலாம். அதுக்கான மேற்படிப்பு நீங்க படிக்கணும் கட்டாயம். வெறும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு வச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன்ஸ்ல போறது கஷ்டம். நீங்க மேல படிச்சு எம்எஸ்சி அதுக்கு மேல பிஹெச்டி பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல நீங்க போகலாம், சயின்டிஸ்ட் கிரேட்ல போகலாம். ஓகே, சோ இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெரிய நிலைமைகளுக்கு போவதற்கு எந்தெந்த மாதிரியான கோர்சஸ் இன்னும் இருக்கு அப்படின்றத பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க கரூர்ல இருந்து குப்புசுவாமி. வணக்கம் குப்புசுவாமி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. குப்புசுவாமி வணக்கம், இணைப்புல இருக்கீங்களா? ஹலோ ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கிறாங்க சார். தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க சார். எங்க பையன் பிடெக் தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கிறாங்க சார். ஹலோ, தொடர்ந்து பேசுங்கம்மா. பிடெக் தேர்ட் இயர் படிக்கிறாங்க சார். ஓகே.
பயோடெக்னாலஜி படிக்கிறேன் சார், மெட்ராஸ்ல அண்ணா யூனிவர்சிட்டியில. தொடர்ந்து சொல்லுங்க. அவன் படிச்ச பிற்பாடு என்ன அவனுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்ணேன் சார். பயோடெக்னாலஜி பிடெக் எடுத்தாலும் சரி இல்ல பிஎஸ்சி பயோடெக்னாலஜி நிறைய வந்திருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன், மேல வந்து ரிசர்ச் பண்ணலாம், இல்ல வேலை வாய்ப்புகளும் இருக்கு நிறைய. இப்ப வந்து இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல பயோடெக்னாலஜி நிறைய நியூ மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கிற இடத்துல எல்லாம் வந்து இந்த படிப்பு நமக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. சோ நிச்சயமா வேலை வாய்ப்பு இருக்கும். இப்ப நீங்க பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் பத்தி பேசும்போது இது கேட்கணும்னு தோணுது. இப்போ பி ஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, அந்த மாதிரியான கோர்சஸ்க்கெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு? பி ஃபார்ம் படிச்சுட்டு நீங்க வந்து சொந்தமா தொழிலும் ஆரம்பிக்கலாம், இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த மாதிரி பார்மசில அந்த மாதிரி போய் சேரலாம். அதுக்கு மேல நீங்க கம்பெனிஸ்ல எத்தனையோ மருந்துகள் இது பண்ற நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் இருக்கு, அதுல போய் ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் அதுலயும் இருக்கு பி ஃபார்மை பொறுத்த வரைக்கும். ஓகே மேம், இப்போ வந்து ஜெனரலா பிஇ படிக்கணும் அப்படின்னு ஒரு பையன் ஆசைப்படுறான் அப்படின்றப்போ அதுல பிஇ ஜாயின் பண்ண முடியல. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்போ எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்களால ஜாயின் பண்ண முடியல, எடுத்துக்கிற மார்க் 10 அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான கோர்சஸ் எந்தெந்த மாதிரியான பிஎஸ்சில அதுக்கு ஈக்குவலண்டான கோர்சஸ் என்னென்ன மாதிரி? இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம பிஎஸ்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது. சப்போஸ் என்னால அந்த மாதிரி பண்ண முடியல, எனக்கு வந்து நான் ஒரு சயின்டிஸ்டா தான் ஆகணும், அந்த மாதிரி ஒரு லெவல் போகணும் அப்படின்னு பார்த்தா டைரக்டா இன்டகிரேட்டட் கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப புதுசா நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கோர்சஸ்ல ஜாயின் பண்ணி மேல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு போகலாம். பெரிய லெவல்ல சயின்டிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது. ஓகே, சோ அந்த இன்டகிரேட்டட் கோர்சஸ் அப்படிங்கிறது என்ன, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இன்டகிரேட்டட் கோர்சஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ். யூசுவலா நம்ம வந்து யூஜி 3 வருஷம் பண்ணுவோம், பிஜி 2 வருஷம் பண்ணுவோம். அது மாதிரி இல்லாம +2 முடிச்சுட்டு டைரக்டா எம்எஸ்சி பண்ற மாதிரி ஒரு கோர்ஸ், இல்ல எம்ஏ பண்ணலாம். இப்போ சென்னை ஐஐடில அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 எம்ஏ கோர்சஸ் இருக்கு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்றது. யூசுவலா ஐஐடினா நம்ம வந்து இன்ஜினியரிங் அப்படின்னு தான் பார்ப்போம். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்ஸ்ல இங்கிலீஷ் அந்த மாதிரி ஒரு இதுல கூட வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் போனீங்கன்னா நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அதுல எல்லாம் போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது வெறும் இன்ஜினியரிங்ல மட்டும்தான் நம்ம ஐடி கம்பெனில போக முடியும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி ஹெச்ஆர்ல பண்ணா கூட போகலாம். ஓகே, ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து பிரசாத். வணக்கம் பிரசாத், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க பிரசாத். இப்ப வந்து பிஏ இங்கிலீஷ் படிக்கிறாங்க, அதுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ்ல எப்படி இருக்கும்? பிஏ இங்கிலீஷ் படிக்கிறாங்க, அதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்கும், அது கூட என்ன படிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க சார். பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டா மேல அப்கோர்ஸ் எல்லாரும் எம்பிஏ போவாங்க, இல்லைன்னா எம்ஏ பண்ணுவாங்க. அந்த லிட்ரேச்சர் லைன்ல போய் ரிசர்ச் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி துறையில போய் இது பண்ணலாம், வேலைக்கு போகலாம். சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளுக்கு போறதுக்கும் எனி டிகிரி இஸ் த மஸ்ட் ஃபார் எனி பேசிக் குவாலிஃபைங் டிகிரி, அந்த மாதிரி இதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே மேடம், ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து பத்மா. வணக்கம் பத்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நான் என் பையனுக்காக கேட்கலான்னு கூப்பிட்டேன் சார். கேளுங்க. என் பையன் வந்து இசிஎஸ் கோர்ஸ் எடுத்திருக்கான் பிஎஸ்சில, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். என்ன கோர்ஸ் சொன்னீங்க? இசிஎஸ். என்ன கோர்ஸ்? இசிஎஸ் சார். இசிஎஸ். ஆமா. என்ன கோர்ஸ் எங்க படிக்கிறாங்க? இசிஎஸ். இசிஎஸ் என்ன கோர்ஸ் மா? அது ஆக்சுவலா பிஎஸ்சி சார். பிஎஸ்சி ல இசிஎஸ் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை, எனக்கு தெரியவில்லை. ஓகே, விருதுநகர்ல இருந்து ராஜா. வணக்கம் ராஜா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. மேடம், என்னோட தங்கச்சி பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க மேடம். ஹலோ, தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க. பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும், அந்த கோர்ஸ் படிச்சா என்ன வேல்யூ என்ன மேடம் இருக்கு? ஓகே, ஃபேஷன் டெக்னாலஜி பிஎஸ்சி. பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்றது வந்து ஒரு வளர்ந்து வர்ற ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப வந்து டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் இண்டஸ்ட்ரி இஸ் ஃபாஸ்ட் க்ரோயிங் அப் இன் இந்தியா. அதாவது உலக அளவுல வந்து இந்த அப்பேரல் இண்டஸ்ட்ரி எங்கேயோ ஒரு பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. அதுல இந்தியன் எக்கானமியும் அதுக்கு ஒரு பெரிய ரீசன் தான் சொல்லலாம். இப்ப ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்றப்ப வந்து தனியா அவங்க வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில சேர்ந்து அந்த மாதிரி பண்ணலாம், இல்ல வேற ஒரு ஆர்கனைசேஷன்ல அந்த மாதிரி சேர்ந்துட்டு டிசைனரா ஜாயின் பண்ணலாம்.
சென்னையில NIFT இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. அதுல நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. பேச்சுலர் இன் டிசைனிங் அண்ட் பேச்சுலர் இன் ஃபேஷன் டெக்னாலஜி. அதெல்லாம் 4 வருஷ கோர்ஸ், 3 வருஷம் கிடையாது, 4 வருஷ கோர்ஸ் இருக்கு. அதுக்கு ஆல் ஓவர் இந்தியால இருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். அந்த இதுல செலக்ட் பண்ணி இது பண்றாங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறையவே இருக்கு. அதுல ஆல் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் அண்ட் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து they are placed. ஓகே, சோ BSc ஃபேஷன் டெக்னாலஜிக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயம். ஓகே, ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து தீபன். வணக்கம் தீபன், உங்களுடைய சந்தேகம் என்ன நீங்க கேளுங்க. சார், இப்படி நாங்க BE சிவில் பண்ணலாம்னு இருக்கேங்க சார். ஓகே, BE சிவில் பண்ணலாம்னு இருக்கேங்க சார். தொடர்ந்து பேசுங்க தீபன். அதுக்கு ஸ்கோப் எப்படி இருக்கு, என்ன காலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு. கட் ஆஃப் 188.5ங்க. தீபன், உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பத்தி இல்லைங்க சார். ஓகே ஓகே தீபன், இவர் வந்து சிவில் இன்ஜினியரிங் பத்தி கேட்கறதுக்கு வந்திருக்காரு. ஓகே ஃபைன் மேம். பொதுவா மக்களிடையே வந்து இன்ஜினியரிங் போனாதான் வேலை வாய்ப்பு இருக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருக்கிறாங்க. அதுதான் பேருக்கு பின்னாடி BE அப்படின்றது அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரியே. இப்ப அந்த இது மாறி நிறைய பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல வந்துட்டு பெரிய லெவல்ல போகிறாங்க. மக்கள் உணர்ந்து அதுல மாதிரி சேரணும். ஓகே மேம், இப்போ நீங்க ஃபேஷன் டெக்னாலஜி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இதுல இன்டீரியர் டிசைனிங் இந்த மாதிரியான டிசைனிங் கோர்சஸ்க்கு இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து டிசைனிங் கிராபிக்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். 5-6 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 1 மாசம் கோர்ஸ், 1 வருஷம் கோர்ஸ், இந்த மாதிரி சர்டிபிகேட் கோர்சஸ் தான் இருந்துட்டு இருந்தது. இப்ப நிறைய காலேஜஸ் வந்து BSc MSc அதுலயும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்டீரியர் டிசைனிங் இருக்கு, ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்கு. ஃபைன் ஆர்ட்ஸ் இப்ப இன்ஃபேக்ட் சொல்ல போனா அரசு கலைக்கல்லூரிலேயே வந்து BSc மியூசிக் இந்த மாதிரி எல்லாம் வேற கொண்டு வந்துட்டாங்க. நிறைய இந்த இன்டகிரேட்டட் கோர்சஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த இன்டீரியர் டிசைனிங், இந்த ஆர்கிடெக்சர், இந்த இதுல வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ். அதெல்லாம் பண்ணோம்னா ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல இப்ப எங்க பார்த்தாலும் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு அது வாய்ப்புகள் தரும். ஓகே, சோ அந்த CAD மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் மாதிரி அந்த மாதிரி இதுல சேர்ந்துட்டு சர்டிபிகேட் கோர்சஸ் இன் அடிஷன் டு தட் இந்த BSc இதோட சேர்த்து நீங்க இந்த சர்டிபிகேட் கோர்சஸும் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்புக்கான இது அதிகரிக்கும். ஓகே ஓகே மேடம், ஒரு காலர் வந்திருக்காங்க தர்மபுரியில இருந்து சக்திவேல். வணக்கம் சக்திவேல், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். சக்திவேல் இணைப்புல இருக்கீங்களா? ஆமா சார். நீங்க பேசுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. BA படிச்சிருக்காங்க, BE சிவில். வீட்டுதான் இருக்கேன் சார். சக்திவேல், நீங்க பேசுறது கிளியரா இல்ல. வேலை என்ன கிடைக்குமா சார் டைமுக்கு? ஓகே, காலர் கட் ஆயிடுச்சு. ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து மதன். வணக்கம் மதன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, வணக்கம் மதன், சொல்லுங்க. ஹலோ, நான் வந்து BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நான் இப்போ சூஸ் பண்ணிருக்கேன் லோயலா காலேஜ் சென்னையில. ஓகே, இப்ப எனக்கு வந்து BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஸ்கோப் எனக்கு கொஞ்சம் கிளியரா சொல்ல முடியுமா? என்ன கோர்ஸ்? BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணீங்கன்னா மேல MSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி போலாம். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணி மேல ரிசர்ச் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ்ல நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதுல இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அந்த மாதிரி பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வருது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு, அதுல ஜாயின் பண்ணி பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த கம்பெனிஸ்ல, இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்லயும் அதுல வேலை வாய்ப்புகள் இருக்கு இப்போ. ஓகே ஓகே, இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த MSc 5 year இன்டிகிரேட்டட் கோர்ஸ் சொன்னீங்களா? இப்ப ஜெனரலா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வர்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், என்ன கோர்ஸ் படிக்க போறோம் அப்படின்றத பத்தின ஒரு வியூ இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் ஜாயின் பண்றது இல்ல வீட்டுல சொல்ற கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த 5 years இன்டிகிரேட்டட் கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணும்போது 5 வருஷமும் அதையே ஃபுல்லா போற மாதிரி இருக்கும். வேற இப்ப நம்ம BSc எடுத்துக்கிட்டோம்னா 3 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு நான் வேற ஏதாவது கோர்ஸ் பண்ணணும், அதுலயே ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த மாதிரி MSc போய் ஜாயின் பண்ணலாம். சோ இப்போ இந்த 5 வருஷம் இந்த மாதிரி MSc கோர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல போய் லாக் ஆயிடுற மாதிரி ஆகாதா? அப்படின்னு இல்ல, உங்களுடைய பேசிக்ஸ் வந்து ரொம்ப தரோவாகும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நீங்க BSc படிச்சுட்டு மேல வந்து வேற இதுக்கு போகலாம், MBA or MCA அந்த மாதிரியும் போகலாம், இல்ல அதுலயே MSc அந்த மாதிரி போகலாம். இப்ப இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 5 years இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். அதுலயே உங்களுடைய ரிசர்ச் அந்த மாதிரி போகணும்னாலும் ஈஸி, இல்ல அந்த ஆர்கனைசேஷன் பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அண்ட் வேலை வாய்ப்புக்கான இது வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் அந்த இதுல. இப்ப ஒரு எடுத்துக்காட்ட சொல்ல போனா நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வந்திருக்கு தமிழ்நாட்டுல, அதுல இந்த மாதிரி 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் நிறைய வந்திருக்கு. MSc மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி
பிளஸ் 2 முடிச்சுட்டு நேரடியா ஜாயின் பண்ணலாம். அவங்க இதுலயே வந்து BA எட்னு ஒரு கோர்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம BA தனியா BSc எட்னு சொல்லிட்டு BSc தனியா பண்ணிட்டு BEd தனியா பண்றதுக்கு பதிலா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கோர்ஸ் BSc எட்னு ஒன்னு இருக்கு. அது 4 வருஷ கோர்ஸ் அங்கேயே பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா உங்களுக்கு டியூவல் டிகிரி மாதிரி கிடைச்சிடும் ஒரே சமயத்துல. இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் த டிகிரி செப்பரேட்லி அப்புறம் BSc முடிச்சுட்டு நமக்கு MSc என்ட்ரன்ஸ் எழுதி நம்ம கிளியர் பண்ணி கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு டவுட் இல்லாம டைரக்டா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து விஜயலட்சுமி. வணக்கம் விஜயலட்சுமி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. மேடம் விஜயலட்சுமி பேசுறேங்க. வணக்கம் சொல்லுங்க. இல்ல CA நேர பிளஸ் 2 முடிச்சுன்னா ஜாயின் பண்ணிட்டு எத்தனை வருஷம் முடிக்கணும்? என்னங்க என்ன கோர்ஸ்? CA இந்த பிளஸ் 2 முடிச்ச உடனே CA ஜாயின் பண்றது. ஆமா. ஓகே, அந்த CA கோர்ஸ் பத்தி கேக்குறாங்க. CA தான் இப்ப பிளஸ் 2 முடிச்சுட்டு டைரக்டா முன்னாடி எல்லாம் வந்து BCom பண்ணிட்டு அதுக்கப்புறம் CA பண்ணணும்னு இல்லாம இப்ப பிளஸ் 2 முடிச்சுட்டு டைரக்டா அதுக்கான என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு கிளியர் பண்ணிட்டு அந்த இன்டர்ன்ஷிப் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணலாம். அதுக்கான டெஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் உண்டு, அதை கிளியர் பண்ணணும். நம்ம கிளியர் பண்ணிட்டு அந்த இது பண்ணலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க திருப்பூர்ல இருந்து முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் நான் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கேன் சார். ஓகே. இது முடிச்சு MSc சாஃப்ட்வேர் படிக்கலாம்னு இருக்கேன். அதோட ஸ்கோப் தெரிஞ்சுக்கணும். ஓகே. BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேல படிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. MSc சாஃப்ட்வேர் படிக்கலாம்னு இருக்கேன் சார். MSc சாஃப்ட்வேர் படிக்கிறதுக்கு பண்ணலாம் சார். நீங்க யுனிவர்சிட்டில இருக்கு. மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா சென்னை யூனிவர்சிட்டில எல்லாம் அது கண்டக்ட் பண்றாங்க. நிறைய காலேஜஸ்லயும் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க MSc சாஃப்ட்வேர் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டிலேயே வந்து இன்டகிரேட்டட் MSc சாஃப்ட்வேர் கோர்சஸும் இருக்கு. டைரக்டா பிளஸ் 2 முடிச்சுட்டே ஜாயின் பண்ணலாம். நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக் மீடியாஸ்னு ஒன்னு இருக்கு. MSc பண்ணலாம் அண்ணா யூனிவர்சிட்டிலேயே. அதுவும் இன்டகிரேட்டட் கோர்ஸும் இருக்கு. அது மாதிரியும் பண்ணலாம். ஓகே மேம், இப்போ ஜெனரலா இப்போ BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், BA தமிழ் லிட்ரேச்சர் மாதிரி ஃபாரின் லாங்குவேஜஸ் நம்ம இப்போ போய் படிக்கணும், ஃபாரின் லாங்குவேஜஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து இந்த டிகிரி சர்டிபிகேட் கோர்சஸ் மாதிரி எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு BSc இந்த மாதிரி டிகிரி கோர்சஸ் வந்து ஃபாரின் லாங்குவேஜஸ்க்கு இந்த மாதிரி இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ்னு ஒரு டிகிரியே இருக்கு. BA இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ்னு ஒரு டிகிரி இருக்கு. அதுல சேர்ந்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த மாதிரி இதை படிக்கலாம். பட் உங்களுடைய ஃபாரின் லாங்குவேஜ் தனியா தான் படிக்கணும். இல்லைன்னா நீங்க வந்து இந்தியன் லாங்குவேஜஸ்ல ஸ்டடீஸ் பண்ணலாம். இப்போ BA உருது படிக்கலாம், BA ஹிந்தி படிக்கலாம், BA மலையாளம் படிக்கலாம். அது நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு. அந்த மாதிரி சேர்ந்து படிக்கலாம். ஃபாரின் லாங்குவேஜஸ் தனியா படிக்கணும். ஓகே, ஒரு காலர் வந்திருக்காங்க மேம் ஈரோட்ல இருந்து பிரியங்கா. வணக்கம் பிரியங்கா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங்மா. நான் BSc மேத்ஸ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஓகே. இப்ப அடுத்து வந்து MBA பண்ணலாம்னு இருக்கேன். என்ன எடுத்தா நல்லா இருக்கும் மேடம்? என்னமா? அடுத்து MBA பண்ணலாம்னு இருக்கேன். என்ன எடுத்தா நல்லா இருக்கும் மேடம்? MBA பண்ணலாம்னு இருக்கீங்களா? BSc மேத்ஸ் முடிச்சிருக்காங்க. BSc மேத்ஸ் முடிச்சிட்டு MBA பண்றீங்கன்னா நீங்க நிறைய காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு இல்லையாமா, அந்த மாதிரி எழுதி பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு போகலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடுலயும் இருக்கு, இந்தியா லெவல்லயும் நீங்க என்ட்ரன்ஸ் எழுதி போகலாம். அப்படி இல்லைன்னா காலேஜஸ்லயும் இப்ப MBA ஆஃபர் பண்றாங்க. அதுல மார்க்கெட்டிங், பினான்ஸ், எந்த துறை உங்களுக்கு விருப்பமோ அதுல சேர்ந்து பண்ணலாம். எது பெஸ்டா இருக்கும்னு கேக்குறேன். பெஸ்ட் அப்படின்னு வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான். அது மார்க்கெட்டிங்கும் போகலாம், பினான்ஸும் போகலாம். அது உங்கள HR இப்ப ரொம்ப வளர்ந்துகிட்டு வர ஒரு இது மனித வள மேம்பாட்டு இது, அதுலயும் போகலாம். அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குன்றத பொறுத்து தான். டோட்டலா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் டிபெண்ட் பண்ண விஷயம் அது. ஓகே மேடம், ஒரு காலர் வந்திருக்காங்க கரூர்ல இருந்து துரைசாமி. வணக்கம் துரைசாமி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வந்து அப்ரோல் மேனுஃபேக்சரிங் மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லி ஃபைனான்ஸ் எதிர சேர்த்துருக்கீங்க திருப்பூர்ல. சொல்லுங்க. ஹலோ, அது எப்படி சார் இது வேல்யூ எப்படி? இப்ப ஒருத்தர் நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் டிவி மெட்ராஸ்ல சொன்னாங்க 4 வருஷம், இது BSc 3 வருஷம் சொல்லி இங்க சேர்த்திருக்கிறேன். அது எப்படி என்ன அப்படின்றது நான் கேட்கலாம். என்ன வேல்யூ, என்ன கோர்ஸ் சொன்னீங்க? BSc அப்ரோல் மேனுஃபேக்சரிங் அண்ட் மெர்ச்சன்ட்னு சொல்லிட்டு இருக்குங்க. இல்ல துரைசாமி, நீங்க சொல்றது கிளியரா இல்ல. கோர்ஸ் பேர் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. மெர்ச்சன்டிங், அது அப்ரோல் மெர்ச்சன்டிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் சொல்லி. ஓகே ஓகே. சோ அப்பேரல் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி அந்த இத பத்தி தான் சார். டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த மாதிரி கோர்சஸ்க்கு இப்ப வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அவங்க இன்ஹவுஸ் ட்ரைனிங் கொடுத்துறாங்க. உங்களுக்கு நிறைய வெளியில இது பண்ணிட்டு உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போய் நீங்களே மார்க்கெட்டிங் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துறாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா
ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு வெளியில வரும்போதே நம்ம கையில ஒரு வேலை இருக்கு அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட நம்ம வெளியில வரலாம். ஒரு இதுக்கு மத்த கோர்ஸ் பண்ணா நம்ம போய் வேலையை தேடி போகணும்ன்றது இல்லாம நீங்களே ஒரு தொழில் முனைவோரா ஆகலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே மேடம், நெல்லையில இருந்து சஞ்சனான்றவங்க கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் சஞ்சனா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. மேம் நான் பிசிஏ பண்ணிட்டு சிஏ பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் பண்ணா எப்படி என்ன வேல்யூ இருக்கும்? பிசிஏ பண்ணிட்டு இருக்கீங்களா? பிசிஏ பண்ணிட்டு சிஏ பண்ணிட்டு இருக்கேன். பிபிஏ பண்ணிட்டு சிஏ பண்றீங்க? பண்ணலாம். அந்த ட்ரைனிங் போகணும், நீங்க அந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணணும். சிஏ இது பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. தனியாவே நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம், இந்த ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து பண்ணலாம். இந்த பிஎஸ்டபிள்யூ பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க், சைக்காலஜி இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் அதை பத்தி இப்ப பேசுறதே விட்டுட்டாங்க. நிறைய பேர் அதுக்கான ஒரு இதுலயே போக்குறது இல்லைன்னு தான் சொல்லணும். சோஷியல் ஒர்க்னா அதுல போய் என்ன படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் மக்கள் இருக்கிறாங்க. நிறைய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிஎஸ்டபிள்யூ கோர்சஸ் என்கரேஜ் பண்றாங்க. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் இருக்கு, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் எக்கனாமிக்ஸ் இருக்கு. இதுல எல்லாம் இந்த மாதிரி சைக்காலஜி ஆர் சோசியாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்ல ஒர்க் பண்றக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு நிறைய கிடைக்கும். மோர் ஓவர் இந்த சைக்காலஜி இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஆர் குரூப் 1 அந்த மாதிரி எழுதுறதுக்கும் உங்களுக்கு உதவி புரியும். ஓகே மேடம், இவ்வளவு நேரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் பத்தி தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. தேங்க்யூ. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.